ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎன்பிசி ஏஓக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ டிஎன்பிசி அக்ரி கிராஜுவேட்ஸ் எழுதுறதுக்கான நோட்டிஃபிகேஷன், டிஎன்பிசி ஏஓ நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட் வந்து 27 ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ அஸ் யூஸ்வல் உங்களுக்கு தெரியும், இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் தான் வரும். ஸோ இதில் பொதுவாக 2 பேப்பர் இருக்கும். சப்ஜெக்ட் பேப்பர் 1, சப்ஜெக்ட் பேப்பர் 2 இருக்கும். ஸோ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர், ரெண்டாவது வந்து நம்மளோட சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ இதில் வந்து அக்ரிகல்ச்சருக்கான வேகன்சிஸ் வந்து இருக்குது 491 அப்படிங்கிற சப்ஜெக்ட் போர்டில். ஸோ எக்ஸாம் டேட் 4 to 10 இருக்கும். ஆகஸ்ட் 4 to ஆகஸ்ட் 10 வரைக்கும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஸோ அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கம்மி தான் வேகன்சி. போன வட்டம் அதிகமாக இருந்துச்சு, 30 கிட்ட இருந்துச்சு. இந்த வட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 8 வேகன்சி தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஏஜ் லிமிட் 32 to 42, அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்து 42. ஓகேவா? நீங்கள் வந்து மினிமம் ஒரு டிகிரி ஃபைனல் இயர் நிறைய பேர் கேட்டீங்க, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படித்தவங்க எழுதலாம். ஸோ அதே மாதிரி வந்து இதில் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறவங்க வந்து நாட் எலிஜிபிள், அதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. பொசஸ் டிகிரி, ஒரு கண்டிப்பாக டிகிரி வந்து இருந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபைனல் இயர் படிக்கிற கிராஜுவேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய பேர் அதே மாதிரி சிலபஸஸ்லாம் கேட்குறீங்க. ஸோ சிலபஸஸ் வந்து இதிலே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சதான், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களோட டிகிரி பேப்பர் அதே மாதிரி வந்து 75 ஜென்ரல் ஸ்டடீஸ், அதே மாதிரி 25 ஆப்டிடியூட். உங்களோட டிகிரி பேப்பரில் வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலாக இருக்கிறது தான். அந்த டிகிரி பேப்பர் கொஸ்டின் பேப்பர் 2 வந்து நம்ம வந்து இதில் எழுதுவோம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் எழுதுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 100 rupees, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதே இது கீழே வந்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கான இண்டிவிஜுவல் போஸ்ட் வைஸுக்கு வந்து சிலபஸஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதிலே லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா, ஸோ சிலபஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் சிலபஸஸ். அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான இது வந்து இதுதான். ஸோ நார்மல் ஜென்ரலாக டிஎன்பிசிக்கு என்னென்ன தமிழ் சிலபஸ் இருக்குமோ அதுதான். ஸோ இலக்கணம், சொல்லதிகாரம், எழுதும் திறன், கலை சொற்கள், இதெல்லாம் வந்து வரும். ஸோ அதே மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நமக்கு தெரியும், ஜென்ரல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி வந்து பாலிட்டி. ஸோ இந்த மாதிரி இதுதான் வரும். ஸோ அதே மாதிரி ஆப்டிடியூட், ரீசனிங் தெரியும். ஸோ டிஎன்பிசி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான சிலபஸ் இதுதான். ஓகேவா? சிலபஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன், நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், கிராப் மேனேஜ்மெண்ட், ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற இது வந்து உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா